சுவாமியே ஹரிஹர சுதனே கலியுக தெய்வமே சுவாமியே சரணமையப்பா. சத்குருநாதனே சரணமையப்பா. காத்து ரட்சிக்கணும் பொன்னு பகவானே சரணமையப்பா. ஹரி ஓம். மாருதத்தில் ஒரு சுகம் தெரியும், அது மன்னவன் களமல்லவா. மனதினிலே எழும் அன்பிருந்தாலது மாளிகை புறமல்லவா. பாரினிலே நல்ல பாதை என்றால் அது 18 படியல்லவா. பண்டிதனாயினும் பாமரனாயினும் சபரியில் சமமல்லவா. பண்டிதனாயினும் பாமரனாயினும் சபரியில் சமமல்லவா. வைகரை மேகங்களே ஒரு வார்த்தையை கேளுங்களே. இது ஒரு அற்புதமான பாட்டு. பாதையிலே நல்ல பாதை என்றால் அது 18 படி அல்லவா. This is the right road. ராபர்ட் ஃப்ராஸ்ட் ரோடு நாட் டேக்கன் ஒரு போயம் எழுதியிருக்கார். இதுதான் ரைட் ரோடு. என்ன, இந்த 18 படிக்கு ஏறுவதற்காக நம்ம செல்லக்கூடிய பெரும்பாதை இதுதான். வாழ்க்கையில் நாம் நிறைய தெரிந்து கொள்வதற்கு, இப்படித்தான் வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு பெரிய பாதையில போகும். என்ன அங்க இருக்கும் பெரிய பாறையில? மனித நேயம், அன்பு, மற்றவர்களுக்கு உதவி செய்தல், இதெல்லாம் அங்க தெரிஞ்சுக்கலாம். இது நம்மளுடைய சமுதாயத்தில் எங்கேயும் தெரிந்து கொள்ள முடியாது. அதுக்கு வாய்ப்பு இருந்தும் நாம் அதை பயன்படுத்துறது. சபரிமலையில இது நடக்கும். பாதையிலே நல்ல பாதை என்றால் அது 18 படி அல்லவா. சபரிமலையினுடைய ஒரு விசேஷமான தன்மை என்ன? பண்டிதனாயினும் பாமரனாயினும் சபரியில் சமம். இதுதான் சமத்துவபுரம். எவ்வளவோ சமத்துவபுரம் கட்டி நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஜனங்களெல்லாம் ஒன்னா கொண்டு வரணும், முடியல. ஆனா நம்மளால முடியாத ஒரு காரியத்தை சபரிமலை செய்ய. பண்டிதனாயினும் அவன் எவ்வளவு படித்தவனாயிருந்தாலும், படிக்காதவனாக பாமரனாயினும் சபரியில் சமம். ஆனா சமம்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய எல்லார்கிட்ட ஒரே ஒரு குணம் என்ன? தர்மசாஸ்திரா மீது பக்தி. இந்த பக்தி வரும் பொழுது இந்த பண்டிதன் பாமரன், நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன், நீ இந்த ஜாதி நான் அந்த, இது எடுப்படாது. பக்தியினுடைய விசேஷம் அதுதான். பக்தி இருப்பதனால்தான் 63 நாயன்மார்களுக்கும் சிவன் காட்சி கொடுத்தார். அதுல யாராவது படித்தவர்கள் இருக்கிறார்களா? கண்ணப்பன் என்ன படிச்சார்? ஒண்ணுமே படி. ஆனா பக்தி இருந்தது. பக்தி இருந்தால் அன்பு தானாக வரும். இதை சபரிமலையில் பார்க்கலாம். ஹரிவோ. அடுத்தது சரங்குத்தி. சரங்குத்தியில் முக்கியமாக கன்னி ஐயப்பன்மார்
தாங்கள் எடுத்துக்கொண்டு வருகிற எருமையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த சரத்தை அங்கே போடுவார்கள். ஒரு காலத்துல அங்க ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்துல சரத்தை குத்துறது, அதான் சரம் குத்தியது. இப்ப அதை சுற்றி வர இரும்பு கேட்டு போட்டு தூக்கி போட்டுட்டு போடுறான், குத்ததே கிடையாது. இது ஒரு வழிபாடு. சரங்குத்தி முன்னெல்லாம் சரங்குத்தியில இவ்வளவு கூட்டம் இருக்காது. இப்பெல்லாம் சரங்குத்தியை ரொம்ப அகலப்படுத்தி கேட் எல்லாம் போட்டு சரங்குத்தி வரையிலும் சன்னிதானத்துக்கு கியூ நிற்கிற காலம் வந்துட்டு. சரங்குத்தியை விட்டு கிளம்பினால் இறக்கம் சன்னிதானம். சன்னிதானத்துல 18 படி. ஒரு காலத்துல இந்த 18 படிக்கு எது முன்னாடி ஒரு பெரிய மண்டபம் இருந்தது. அதுக்கு மணி மண்டபம்னு பேர். மர வேலைப்பாடு நிறைய இருக்கும். ரொம்ப அழகான மண்டபம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப அதெல்லாம் எடுத்தாச்சு. ஜனங்களுக்கு சௌரியம் வரணுங்கிறதுக்கு இதெல்லாத்தையும் எடுத்து இரும்புற கேட் எல்லாம் போட்டு ஜனங்களை வரிசையாக 18 படியில ஏத்த. சபரிமலை யாத்திரையில் 2 மிக முக்கியம். ஒன்று முடி, இன்னொன்று படி. இருமுடி முக்கியம். இந்த இருமுடியுடன் 18 படியில் ஏறுவது முக்கியம். முடியும் படியும் முக்கியம். இந்த படியில ஏறுதுங்கிறது என்ன ஒரு சிம்பாலிக்கா என்ன சொல்றாரா? படிகள் அழைக்குது, 18 படிகள் அழைக்குது. படி என்ன அழைக்கும். வருஷா வருஷம் ஞாபகம் வந்துருது. கார்த்திகை மாசம் 1ஆம் தேதி மாலை போடணும், விரதம் இருக்கணும், பெரிய பாதையில போகணும், 18 படி ஏறணும். இந்த படி என்னை அழைக்குதுன்னா இதத்தான் வேர்ட்ஸ்வொர்த் ரொம்ப அழகா சொல்லுவார். டிண்டனபி லைன்ஸ் ஒரு போயம் இருக்கு. அந்த போயம்ல இந்த இயற்கை இவனை அழைச்சுதான் கூப்பிடுமா, வெறியா இருப்பான். அது the sounding cataract haunted me like the setting sun. இது எல்லாம் it was an appetite to me. பசி எடுத்தவன் ஓடுற மாதிரி ஓடுவாராம். அந்த மாதிரி கார்த்திகை 1ஆம் தேதி ஆச்சுன்னா மாலை போடணும், விரதம் இருக்கணும், பெரிய பாதையில போகணும், 18 படி ஏறணுங்கிறது எல்லாருக்கும் ஒரு வெறி. படிகள் அழைக்குது, 18 படிகள் அழைக்குது. படி என்னத்தை கொண்ட சொல்றது? படிப்படியா உயரும் வழியை சொல்லி கொடுக்குது. நாம படிப்படியா உயரும் வழியை சொல்லி கொடுக்குது. படிப்படியா உயரணும். You cannot jump. ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறும். இதை சொல்லி கொடுக்கிறது 18 படி. இந்த 18 படிக்கு பலவிதமான தத்துவங்கள், பல பேர் 18 புராணங்கள், பலவிதமான தத்துவங்கள் இருக்கு. இந்த 18 படியில ஒரு தத்துவம் என்னன்னா, ஒவ்வொரு படியிலையும் ஒவ்வொரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணிட்டு, பிரத்யங்கரா, அன்னபூரணி, முருகன், மகாகாலன், இப்படி 18 தெய்வங்கள். அதனால 18 படி பூஜை. படி பூஜை என்பது என்ன? எனக்கு தெரிஞ்ச வரையிலும் அந்த ஒவ்வொரு படியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வத்தையும் ஆவாகனம் பண்ணி, அதுக்கு சோடச உபச்சாரம் பண்ணி, அதுக்கு ஒரு நைவேத்தியம் பண்ணி, அதுக்கு பட்டு வஸ்திரம் சாத்தி, அதுக்கு ஒரு நைவேத்தியம் கற்பூரம் காட்டுறது 18 படி பூஜை. இதற்கு பலர் பலவிதமான ஒரு இன்டர்பிரேஷன் 18 படிக்க கொடுத்திருக்கிறார். எதா இருந்தாலும் 18 படி புனிதமானது. ஒரு காலத்துல அதுக்கு கவரே கிடையாது. மொத்தம் 1/2 அடி தான் இருக்கும். இதுல ஏறணும். இதெல்லாம் படியிலேயே தேங்காய் உடைப்போம். முதல் வருஷம் வருபவர்கள் முதல் படி, 2வது வருஷம் 2வது படி. அது ஒரு கஷ்டம் இருந்தது முன்னெல்லாம். என்னன்னா, நான் 10வது மலை போறேன்னா 10 படியை எண்ணிக்கிட்டே போகும்போது நான் சாமியை மறந்துடுவேன், தர்மசாஸ்தாவை மறந்துடுவேன். ஐயப்பன கவுண்டிங்ல இருக்கும். 1 2 3 4 சரணம் ஐயப்பா கூட சொல்ல மாட்டேன். 10வது படியில டபார்னு உடைச்சிட்டு அப்புறம் தான் ஐயப்பனை நினைப்பேன். இப்போ அதெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு கவர் போட்டு, ஏன்னா இவர்கள் தேங்காய் உடைச்ச உடனே படி உடைய ஆரம்பிச்சு, அதுக்கு ஒரு கவர் போட்டாச்சு. இவ தேங்காயை பக்கத்துல உடைக்கணும், செவுத்துல உடைச்சுட்டு மேலே ஏறும். போன தடவை சொன்ன மாதிரி ஏத்தி விடையா தூக்கி விடையான்னு
தர்மசாஸ்தா இந்த 18 படியில நம்மளை அப்படி ஏற்றி விடுறார், அப்படி வாரி அணைக்கிறார். துள்ளி கூதிக்குமிடம் அள்ளி அணைக்குமிடம், துள்ளி கூதிக்குமிடம் அள்ளி அணைக்குமிடம், வில்லாளி வீரனிடம் வீழ்ந்து வீழ்ந்து வணங்கும் இடம், ஐயப்பன் அழகைப்பார் ஆலயத்தின் சிகரம் பார். துள்ளி குதிக்கும் இடம். இந்த 18 படியில சரணமையப்பா சரணமையப்பான்னு இந்த படி ஏறும்போது அதுல படி ஏறக்கூடிய ஐயப்பமாருக்கு வேற எந்த நினைவும் இருக்காது. மனைவி, மக்கள், ஊரு, காரு, நிலம், எந்த நினைவும் இருக்காது. ஒரே நினைப்பு தான். என்ன? அந்த தர்மசாஸ்தாவுடைய தரிசனம். 18 படி சரணமையப்பா சரணமையப்பா சரணமையப்பா. சில பேர் 18 படியிலையும் தர்மசாஸ்தா காயத்ரியை சொல்லிட்டு ஏறுவார். ஓம் பூதநாதாய வித்மஹே பவபுத்ராய தீமஹி தன்ன சாஸ்தா பிரச்சோதயாத். இதை சொல்லியார். அல்லது தர்மசாஸ்தாவுடைய மூல மந்திரம், அல்லது ஒண்ணுமே மந்திரம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஒரே மந்திரம் சரணமையப்பா. மந்திரம் ஒன்றறியேன் மாமலை வாழ்பவனே. எனக்கு வேற மந்திரம் தெரியாது, சரணமையப்பா ஒண்ணுதான் எனக்கு தெரியும். சபரிமலைக்கு மாலை போடும்போது சரணமையப்பா. அதுல இருந்து ஒரு ஐயப்பன் மாலை போட்டதுல இருந்து தர்மசாஸ்தா தரிசனம் பண்றவரை எத்தனை சரணமையப்பா சொல்றார். சுவாமி நம்ம உடம்புக்கு மனதுக்குள்ள வந்து குடிபுகுவார். இப்படி இந்த 18 படி அப்படி குதிச்சு ஏறி அத காவலர்கள் போலீஸ் அப்படியே வாரி அணைச்சு ஏற்றி விடுவார். 18 படி ஏறி தாழ்ந்த உடனே அந்த துவஜஸ்தம்பம் கொடிமரத்தை அப்படி அண்ணாந்து பார்க்கிறார். என்ன? அது அகங்காரம். தர்மசாஸ்தா, என்னிடம் இருக்கக்கூடிய இந்த அகங்காரத்தை பக்கத்தில் இருக்க பலிபீடத்தில் வச்சு நான் பலி கொடுக்கிறேன். என்னிடம் அகங்காரம் சுத்தமாக இல்லை. நான் உன்னை தரிசிக்க வருகிறேன். ஓம் சுவாமியே சரணமையப்பா. சத்குருநாதனே சரணமையப்பா. காத்து ரட்சிக்கணும் பொன்னு பகவானே சரணமையப்பா. சிறகுகளே ஒரு சாமரமாகிட சிவன் மகனை துதிப்பேன். இரவினிலும் பகல் பொழுதினிலும் எங்கள் இறைவனையே நினைப்பேன். வரவு என்றால் ஒரு செலவிருக்கும், என் வாழ்க்கையும் முடிந்திருக்கும். வருவதென்றால் உயிர் மறுவடியும் அந்த மாமலையில் ஜனிக்கும். ஆதியல்லவா அவன் அமரனல்லவா. இப்படி ஒரு பாட்டு. செடியாய வல்வினைகள் ஒரு ஆழ்வார் பாடுறார் திருப்பதியில. பெருமாளே, உன்னுடைய சந்நிதிக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய படியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பேனோ. அவருடைய ஆசை இன்னொரு பிறவி உண்டுன்னா திருப்பதியில சுவாமிக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய படியாய் இருந்து கதவை திறந்து அவரை நான் பார்க்கணும். அந்த மாதிரி இந்த பாட்டுல சபரிமலையில் இன்னொரு பிறவி எனக்கு வந்தா சபரிமலையில் நான் பறவையா பிறக்கணும். பம்பை நதிக்கரை காட்டினிலே ஒரு பறவை என்றே பிறப்பேன். அது என்ன பிளஸ் பாயிண்ட்னா, 12 மாதமும் சின்மய மூர்த்தியின் பக்கத்திலே இருப்பேன். ஒரு பறவையா பிறக்கணும், பம்பையில ஒரு பறவையா பிறக்கணும். இந்த சுவாமி சன்னியா சுத்தி சுத்தி வரணும், அங்கேயே இருக்கணும். இப்படி ஒரு பாட்டு. பகலிலும் இரவினிலும் எங்கள் இறைவனையே நினைப்பேன். இன்னொரு பிறவி எனக்கு உண்டுன்னு சொன்னா
இந்த பம்பையில் இருக்கக்கூடிய காட்டில் ஒரு பறவையா பிறக்கணும் அப்படின்னு. மறுபிறவி உண்டென்றான். இன்னொரு பிறவி கொடுக்கிறதுனா பகவானே அங்க ஏதாவது ஒன்னா கொடுக்கும். மறுபிறவி உண்டென்றான் மாமலை வாசனே. மறுபிறவி உண்டென்றான் மாமலை வாசனே. கரிமலை ஏறி காலடி வீழ்வேனே. கரிமலை ஏறி காலடி வீழ்வேனே. ஒரு நிலையில்லாது தெரிந்து நின்றேன். இப்படி ஒரு பறவையா இருக்கு, ஏதாவது ஒண்ணா இருக்கு. இப்பொழுது 18 படி ஏறு. துள்ளி குதிக்கும் இடம், அள்ளி அணைக்கும் இடம், வில்லாளி வீரனிடம் வீழ்ந்து வீழ்ந்து வணங்கும் இடம். இந்த ஐயப்பன் அழகைப்பார், ஆலயத்தின் சிகரம் பார், கொடிமரத்தை நிமிர்ந்து பார், கோடி ஜனம் வருவதை பார். இப்படி ஒரு அற்புதமான ஒரு பாட்டு இது. இந்த சில பாடல்கள் அனுபவிச்சு எழுதின பாட்டு இது. ஒரு கவிஞன் என்ன பண்றா, வெளியில நின்று அங்க நடக்கிறத பார்த்து அது அப்படியே ஒரு போட்டோ மாதிரி நம்ம கொடுக்கிறார். அது ஒரு அழகா கொடுக்கிறார். அவர் தான் கவிஞர். அடுத்து 18 படி ஏரியாச்சு. ஒரு பிரதட்சணவ குடிமரத்தை சுத்துறா. 18 படிகள் ஏறி வரவும் இல்லையா. தர்மசாஸ்திரா, ஐயப்பா என்னென்ன பண்ணினேன், எனக்கு இன்னும் நீ சோதனை கொடுக்கிறியே, இது நியாயமா? 18 படிகள் ஏறி வரவும் இல்லையா. நான் படித்தேங்காய் உடைத்த சத்தம் கேட்கவில்லையா. இவ்வளவுதானே பண்ணினேன். கொடிமரம் சுற்றி வந்தேன் காணவில்லையா. கொடிமரம் சுற்றி வந்தேன் காணவில்லையா. கொடிமரத்தை சுத்தினேனே, ஒன்னு பிரதர்சனம் பண்ணேனே, கொடிமரத்தையும் சேர்த்து பிரதர்சனம் பண்ணேனே, நீ இதை பார்க்கலையா? அப்படி நீ பார்க்கலன்னா கொடிமரம் ஒரு தடவை சுத்தினேன். கொடிமரம் சுற்றி வந்தேன் சுற்றி வந்தேன் சுற்றி வந்தேன். கொடிமரம் சுற்றி வந்தேன் காணவில்லையா. அங்கு கூடி நின்ற பக்தர்களை கேட்டு பாரையா. இருமுடியை சுமந்து வந்தேன் இரக்கமில்லையா. என் இறைவா உன் சோதனை கோர் அளவும் இல்லையா. கொடிமரத்தை சுத்துற அதோட அந்த கட்டோட வந்து சுவாமி சன்னிதானத்திலிருந்து தலையில கட்டு சுவாமியை அப்படி பார்க்கிறார். இருமுடி தலையில் ஏந்தி, தலையில இருமுடி, மனசுல என்ன நினைப்பு, நின் இணையடி நினைவில் மாந்தி. ஐயனே நின் இருமுடி தலையில் ஏந்தி, இணையடி நினைவில் மாந்தி. பரபதத்தோடே 18 படிகளில் பணிவாய் ஏறி, 18 படிகளில் பணிவாய் ஏறி, இருமுடி தலையில் ஏந்தி, உன்னுடைய திருப்பாதங்களை என் மனதில் நிறுத்தி 18 படியில ஏறி தரிசனம் கண்டு. எப்படி தரிசனம் உன்னை பார்க்கணும்? இருமுடி தலையில் ஏந்தி நின் தரிசனம் கண்டு, இணையடி நினைவில் மாண்டி நின் தரிசனம் கண்டு. பரவதத்தோடே 18 படிகளில் பணிவாய் ஏறி நின் தரிசனம் கண்டு. என்ன வரணும் எனக்கு? கண்ணீர் தாரையாய் பெருக வேணும். அதுக்கு என்ன கொடுக்கணும் எனக்கு? அரிகர சுதனங்கள் ஐயனே விழிகள். அதுக்காக எனக்கு கண்ணை கொடு, அதுக்காக கண்ணை. அத அப்படி ஓரமா நின்னு 18 படியில இருமுடி கட்டோட ஐயனை பார்த்து அந்த ஐயப்பமாரோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கணும். இத
ஆலிவர் கோல்ட்ஸ்மித் ஒரு அழகா சொல்லுவார், சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு புக். அதுல ஒரு காபி சாப்பிடுறா, காபி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, அவ ரசிக்கிறான். இவன் ரசிக்கிறத இன்னொருத்த எப்படி ரசிச்சு சாப்பிடுறான் பாடுறா. அந்த மாதிரி நாம ஐயப்பனை பார்க்கிறது, ஐயப்பனை பார்த்து ரசிப்பவர்களை பார்த்து நம்ம பார்க்க அப்படி ஓரமா நின்னு சொல்றா, ஜென்ம துக்கங்கள் இல்லாதையாக்கணே, இனியொரு ஜென்மம் நல்காதிருக்கணே. ஐயப்ப கிட்ட கேட்கிறான், இந்த ஜென்மத்தை நான் படுற துக்கம் போடுப்பா, இன்னொரு ஜென்மமே எனக்கு நீ கொடுக்காம இருக்கு, இனியொரு ஜென்மம் நல்காதிருக்கணே. காணிக்க வஞ்சியில் கண்ணீர் ஒழுகும் போல். ஒரு அற்புதமான ஒரு கற்பனை, இது கற்பனையில் இது நிஜம். சபரிமலையில அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு ஏத்தாப்புல ஒரு வஞ்சினா ஒரு உண்டி, இந்த உண்டியில காசு போடுவோம். சபரிமலை ஒரு விசேஷம், இந்த உண்டியில போடுற காசு வெளியில எல்லாம் செதறும், அதை பொறிக்க மறுபடியும் உண்டியில போடுவார விட யாரும் பையில போட்டுக்க மாட்டாங்க. அது எங்க கிடைக்கும்? அந்த இவர் நின்று அழறா, இந்த அழற கண்ணீர் உண்டியில விழது, காசு விழல. காணிக்க வஞ்சியில் கண்ணீர் ஒழுகும் போல். ஹே தர்மசாஸ்தா, காணிப்பு நாயி நீ ஸ்வீகரிக்கு. இத நீ காணிப்பொன்னா ஏத்துக்கும். என் கண்ணீர், என் கண்ணீரை நீ காணிப்பொன்னா ஏத்துக்கணும். ஏத்து நீ எனக்கு என்ன பண்ணணும்? காணிக்க வஞ்சியில் கண்ணீர் ஒழுகும் போல் காணிப்பு நாயி நீ ஸ்வீகரிக்கு. சுவாமியே திருக்கை உயர்த்தி என்னை அனுகிரகிக்கு. இப்படி பாரு, உன் கையை அப்படி தூக்கி நீ சௌக்கியமாயிருன்னு சொல்லு. உனக்கு காணி பொண்ணு நான் போட்டேன். என்ன காணி பொண்ணு? என் கண்ணீர் தான். இப்படி ஒரு அனுபவம் பாட்டு. இது அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி நின்று பார்க்கிற ஐயப்பமார், ஐயனார், அந்த ஒண்ணு, அந்த ஒரு செகண்ட், இதுக்குத்தான் இவ்வளவு பாடு. மாலை போட்டுக்கிண்டு 48 நாள் விரதம், பெரிய பாதை, பம்பையில குளியல், இவ்வளவு சிரமம் எதுக்கு? அந்த ஒரு நொடி அந்த ஐயனை பார்த்து அப்படியே தன்னை மறக்கிறார். அப்போ அங்க போறவங்க நினைச்சு பார்க்கணும், அப்ப நமக்கு வேற ஏதாவது நினைப்பு, மனைவி மக்கள் நினைப்பு இருக்கா, தேதி இருக்கா, டைம் தெரியுமா, ஏதாவது இருக்கா நம்ம நினைப்புலனா? ஒண்ணும் இல்லை, பிளாங்க். ஒரு வேக்குவம், ஒரு வெற்றிடம் மனசுல. அதுதான் பிரமாதமான ஒரு நிம்மதி. இந்த நிம்மதி தான் சபரிமலையை திருப்பி திருப்பி நம்மள இத ஒரு அழகா ஒரு பாட்டு பாரு. கண்மூடி நான் வாழும் முன்னே ஐயன் மலை தேடி நான் வந்ததில்லை. கண்மூடி நான் வாழும் முன்னே ஐயன் மலை தேடி நான் வந்ததில்லை. உன் சன்னதி என் நிம்மதி. நிம்மதிங்கிறது என்னங்கிறது அங்கதான் அனுபவிக்கலாம். நிம்மதினா என்ன? எந்த விதமான நினைவும் இல்லாமல், பாஸ்டும் இல்ல, ஃபியூச்சரும் இல்ல, பிரசன்டும் இல்ல. நேற்றுக்கு நினைச்சது நடந்தது நமக்கு நினைப்பு இல்ல, நாளைக்கு என்ன நடக்க போறது நமக்கு நினைப்பு இல்ல, இந்த க்ஷணமும் நமக்கு நினைப்பு. அப்படி ஒரு பிளாங்க், ஒரு வெற்றிடம். அப்ப கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அது எங்க கிடைச்சா? உன் சன்னதியில தான் எனக்கு கிடைக்கிறது. அதனால உன் சன்னதி என் நிம்மதி. பொன்னம்பலம் என் நம்பலம் படியேறிட மனது நிறையும். பொன்னம்பலம் என் நம்பலம் படியேறிட மனது நிறையும். துளசீதளமாகும் எந்தன் நெஞ்சமே சுவாமி உயிர் வேதமாமுந்தன்
பாதம் சேரும் நேரும் துளசீதளம். என்ன பாட்டு சுவாமி, நான் வந்திருக்கேன், என்ன ஒரு துளசீதளமா நீ ஏத்துக்கணும், என்ன ஒரு துளசீதளமா நீ ஏத்துக்கணும். கிருஷ்ண துளசி பூக்களாகான் வருநூஞங்கள்னு பாட்டு. இப்படி ஒரு பாட்டு இருக்கு, மலையாள பாட்டு. பம்பையில் குளிச்சு தோர்த்தி உள்ளில் ஊரங்கும் மம்பல கிளியே உணர்த்தி பொல்லையாயோரொடுக்குமாகி பேட்ட துள்ளி பாட்டு பாடி 18ஆம் படி செவிட்டான் வருஞங்கள். சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. அப்படி ஒரு பாட்டு. கோவில் திருநடையின் கண் கற்பூர மலர்கள் கை கூப்பி தொழுதிடும் போன் புட்பராக பிரபவிடத்தும் திருப்பதங்கள் சிம்பிக்கும் கிருஷ்ண துளசி பூக்களாதான் வரும். நாங்களா கிருஷ்ண துளசி, கருந்துளசி. ஹே தர்மசாஸ்தா, ஏ ஐயப்பா, உன் காலில் விழக்கூடிய கருப்பு துளசியாக என்ன துளசி தளமாக நீ ஏத்துக்கணும். துளசி தளமாகவே இந்த நெஞ்சமே. இப்படி ஒரு அனுபவம் சபரிமலையில இந்த சன்னிதானத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. அதை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படலாம். There is food for future years. Amid the din of towns and cities, ஓ சில்வன் வை ஏ ஆரே, உன்னை எத்தனை தடவை நினைச்சு நினைச்சு நான் டவுன்ல சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு ஒரு ரீசு. அப்படியே ஈஸ்டால படுத்து அப்படியே அழுதைய நினைப்பேன், அப்படி பம்பையை நினைப்பேன், அப்படி சன்னிதானத்தை நினைப்பேன். அடாடாடா, என்ன மறக்கிறேன், எனக்கு ஒரு சந்தோஷமா. The fever and fret of this, இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள்லாம் மறக்கிறதுக்கு ஒரே வழி சபரிமலை யாத்திரை. அதை நினைவு வைத்துக் கொண்டு திருப்பி திருப்பி இன்னும் சன்னிதானத்தில் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷகரமான நிகழ்ச்சிகள் நிறைய இருக்கு. இதை நாளைக்கு பார்ப்போம். சுவாமி சரணம்.